என் பெயர் ஷாலினி. கடந்த மாதம்தான் ரமனுக்கும் எனக்கும் திருமணம் நடந்தது. என் மாமனார் மாமியார் இருவரும் இப்போது உயிருடன் இல்லை. என் கணவருக்கு ஷிகா என்ற மூத்த அக்காவும் பிரயாக் என்ற அண்ணனும் உஷா என்ற அண்ணியும் உள்ளனர். என் அண்ணிக்கு 3 மாதத்தில் ஒரு மகன் இருக்கிறான். அவர்களுக்கு என் திருமணத்திற்கு 1 வருடத்திற்கு முன்பே திருமணம் ஆகிவிட்டது. என் பெரிய நாத்தனாரின் ஷிகா வயது 35க்கு மேல் இருக்கும். என் மாமனார் மாமியார் இறந்தபோது என் கணவருக்கு 2 வயது, அண்ணனுக்கு 4 வயது, ஷிகா அக்காவுக்கு 10 வயது. அக்காதான் தனது 2 தம்பிகளையும் வளர்த்து ஆளாக்கினார் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். வீட்டில் மூத்தவளாக இருந்ததால் பெற்றோர் இறந்த பிறகு வீட்டின் அனைத்து பொறுப்புகளும் அவர் தலையில் விழுந்தன. என் புகுந்த வீடு வசதியான நல்ல குடும்பம். நாத்தனாரும் மிகச் சிறந்த குணம் கொண்டவர். ஷிகா அக்காதான் என் வீட்டிற்கு வந்து ரமனின் திருமண சம்பந்தத்தை பேசி முடித்தார். என் வீட்டிற்கு ஒரு நல்ல கல்வித்தகுதியும் பண்பும் கொண்ட மருமகன் தேவைப்பட்டார். ரமனிடம் நல்ல குணமும் இருந்தது. அவர் தனது வேலையில் மிகுந்த அர்ப்பணிப்புடன் உழைப்பவர். இந்த வீட்டிற்கு வந்த பிறகு சில நாட்கள் எல்லாம் சரியாகவே சென்றன. ஆனால் மெல்ல மெல்ல இந்த வீட்டில் வசிக்கும் என் அண்ணியின் குணம் மற்றவர்களிடமிருந்து முற்றிலும் வேறாக இருப்பதை நான் உணர்ந்தேன். ஷிகா அக்கா வழக்கமாக அலுவலகத்திற்குச் செல்வார். அலுவலகப் பணிகளை தன் தம்பிகளுடன் சேர்ந்து பகிர்ந்து கவனித்துக் கொள்வார். எல்லாம் நன்றாகவே போய்க் கொண்டிருந்தது. வீட்டில் நிறைய வேலையாட்களும் இருந்தனர். ஷிகா அக்கா என்னிடம், "நீ வீட்டு வேலை எதையும் செய்யத் தேவையில்லை, இங்கு வேலை செய்ய நிறைய பேர் இருக்கிறார்கள்" என்று சொல்லியிருந்தார். நான் பலமுறை என் அண்ணியின் அறைக்கு அவர்களுடன் பேசச் சென்றிருக்கிறேன். ஆனால் அவர்களின் மனநிலை எப்போதும் சரியில்லாதது போலவே இருக்கும். அவர் என்னிடம் ஒருமுறை கூட சரியாக பேசியதில்லை. ஷிகா அக்கா இரவு ரமனுடன் வீட்டிற்கு வந்ததும் வீட்டின் மூத்தவளாக அன்றைய நிலவரங்களைப் பற்றி என்னிடம் கேட்பார். "நாள் முழுவதும் என்ன செய்தாய்? எந்த வேலையையும் நீ செய்யவில்லையே?" என்று கேட்டுக்கொள்வார். அதற்கு நான், "இல்லை அக்கா, நான் நாள் முழுவதும் என் அறையிலேயே இருக்கிறேன், ஓய்வெடுக்கிறேன், ஆனால் சலிப்பாக இருக்கிறது" என்று கூறுவேன். ரமன், "நமது வீட்டில் எதற்கும் குறைவில்லை. நீ விரும்பினால் ஏதாவது ஒரு பொழுதுபோக்கு செயலில் ஈடுபடலாம், ஆனால் வீட்டு வேலை எதையும் செய்ய வேண்டாம். நீ இந்த வீட்டின் மருமகள்" என்று கூறுவார். இந்த வீட்டில் எனக்கு இவ்வளவு மரியாதை கிடைப்பதை பார்த்து நான் மிகவும் மகிழ்ச்சியடைவேன். சில நேரங்களில் என் மனதில் ஒரு எண்ணம் தோன்றும், ஷிகா அக்கா தனது 2 தம்பிகளின் வாழ்க்கையை செட்டில் செய்துவிட்டார். அவர் ஏன் திருமணம் செய்து கொள்ளவில்லை? நான் ஷிகா அக்காவிடம் இதை பற்றி பேச வேண்டும் என்று நினைத்தேன். ஏனென்றால் அவர் எப்போதும் வேலையில் பிஸியாக இருப்பார். ஒரு நாள் நான் எனக்காக தயாரித்த காஃபியை எடுத்துக்கொண்டு அவர் அறைக்குச் சென்றேன். அவருடன் சிறிது நேரம் பேசலாம் என்று நினைத்தேன். எப்படியும் உஷா அண்ணி என்னிடம் பேசுவதில்லை. அதனால் ஷிகா அக்காவுடன் நேரம் செலவிடலாம் என்று கருதினேன். நல்ல காஃபி மற்றும் நொறுக்கு தீனிகளை எடுத்துக்கொண்டு அவர் அறைக்குச் சென்றேன். நான் அறைக்குள் நுழைந்ததும் ஒரு அழகான வாசனை என் மூக்கை தாக்கியது. ஷிகா அக்கா கண்ணாடியின் முன் நின்று தனது உடலில் பெர்ஃப்யூம் அடித்துக் கொண்டிருந்தார். அவருக்கு 35 வயது அல்லது அதற்கு மேல் இருக்கும் என்று சொல்லியிருந்தார்கள். ஆனால் அவரை பார்க்கும்போது 40 அல்லது 45 வயது போலத் தெரிந்தது. அவர் முகத்தில் நிறைய சுருக்கங்கள் விழுந்திருந்தன, உடல் மெலிந்திருந்தது. ஆனாலும் அவர் தன்னை மிகவும் ஃபிட்டாக வைத்திருந்தார். அவர் இரவும் பகலும் வேலை செய்து கொண்டே இருப்பார். சில சமயம் ஆபீஸ் வேலை, சில சமயம் ஃபேக்டரி வேலை. அவரை பார்க்கும்போது 2 குழந்தைகளைப் பெற்ற தாயைப் போலத் தெரிவார். ஆபீஸில் உள்ளவர்கள் கூட அவரை தீதிமா, அக்கா, அம்மா என்றுதான் அழைப்பார்கள் என்று ரமன் சொல்லியிருக்கிறார். என் அண்ணனும் அண்ணியும் ஷிகா அக்காவை அவ்வளவு மரியாதையாக நடத்துவதில்லை என்பதையும் நான் கவனித்தேன். நான் கதவைத் தட்டியதும் ஷிகா அக்கா வேகமாக என் பக்கம் திரும்பி பெர்ஃப்யூம் பாட்டிலை ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வைத்துவிட்டு, "அடவா ஷாலினி, நீ என் அறை கதவை தட்ட வேண்டிய அவசியமே இல்லை. நீ எந்த நேரத்திலும் தயக்கமில்லாமல் என் அறைக்குள் வரலாம். நீ என் அண்ணி மட்டுமல்ல, என் தங்கை போன்றவள்" என்றார். ஷிகா அக்காவின் வார்த்தைகள் என்னை மிகவும் கவர்ந்தன. நான், "அக்கா, நான் உங்களுக்காக என் கையாலேயே காஃபி தயாரித்து வந்திருக்கிறேன்" என்றேன். அவர் கட்டிலில் அமர்ந்து என்னை அமர சைகை செய்துவிட்டு காஃபியை வாங்கி நன்றி கூறினார். பின், "நீ ஏன் எனக்காக காஃபி போட்டாய்? வீட்டில் வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள் அல்லவா?" என்று கேட்டார். நான் புன்னகைத்துக்கொண்டு, "அக்கா, எனக்கு திருமணமாகி 20 நாட்கள் ஆகின்றன. இந்த வீட்டில் இதுவரை யாரிடமும் என்னால் சரியாக பேச முடியவில்லை. உங்களுக்கும் நேரம் கிடைப்பதில்லை. நீங்கள் இவ்வளவு படித்து இவ்வளவு பெரிய கம்பெனியை நிர்வகிக்கிறீர்கள். இதை பார்க்கும்போதே எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. உங்களோடு இன்று நிதானமாக பேசலாம் என்றுதான் வந்தேன்" என்று சொன்னேன். ரமனும் அலுவலக வேலை முடிந்து மிகவும் சோர்வாகி தூங்கிவிட்டார்.
எனக்கு சலிப்பாக இருந்ததால் உங்களிடம் பேசலாம் என்று உங்கள் அறைக்கு வந்தேன் என்றேன். அவர், இதை நீ மிகச்சரியாகச் செய்தாய். உனக்காக காஃபி போடவில்லையா என்றார். நான், அக்கா, எனக்கு காஃபி அவ்வளவாக பிடிக்காது என்று கூறினேன். அவர் காஃபியை சிறிய அளவில் அருந்தத் தொடங்கினார். நான் சிறிது நேரம் பொறுத்திருந்து, அக்கா, உங்கள் வாழ்க்கையைப் பற்றி நான் சில கேள்விகள் கேட்கலாமா என்று கேட்டேன். அவர் என்னை ஏறிட்டுப் பார்த்து, ஏன் இல்லை, தாராளமாக கேள், உனக்கு என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றார். உங்களுக்கு இப்போது இந்த வயது ஆகிறது. நீங்கள் ஒரு வேலைக்குச் செல்லும் பெண், வெற்றியாளரும் கூட. அப்படியிருந்தும் ஏன் திருமணம் செய்து கொள்ளவில்லை? நீங்கள் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கிறீர்கள். நீங்கள் யாரையாவது காதலித்தீர்களா அல்லது ஏதேனும் காரணத்தால் திருமணம் நடக்கவில்லையா என்று கேட்டேன். என் கேள்வியைக் கேட்டு அவர் சில நொடிகள் சிந்தனையில் ஆழ்ந்து மெல்லிய புன்னகையுடன், ஷாலினி, என்னிடம் இப்படிப்பட்ட கேள்விகளைக் கேட்கவும் இந்த உலகில் யாராவது இருக்கிறார்கள் என்பதை இன்றுதான் நான் உணர்கிறேன் என்றார். அவர் சொன்னதைக் கேட்டு நான் அதிர்ச்சியடைந்தேன். அக்கா, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? எனக்கு புரியவில்லை என்றேன். அவர் தொடர்ந்தார், உண்மையில் நீ என்னிடம் அமர்ந்து இவ்வளவு மென்மையாக பேசி எனக்காக காஃபி தயாரித்து வந்து அன்பு கலந்த கேள்விகளைக் கேட்பது எனக்கு மிகவும் பிடித்துள்ளது. என் வாழ்நாளில் ஒருமுறை கூட என் வாழ்க்கையின் இக்கட்டான தருணங்களைப் பற்றி நான் யாரிடமும் பகிர்ந்து கொண்டதில்லை. ஒருவேளை இந்த கேள்விகளுக்கான பதில்கள் எனக்கே தெரியாது. அப்பா அம்மாவின் அரவணைப்பு நம்மிடமிருந்து பறிபோகும்போது மகள்களும் தங்கள் தம்பி தங்கைகளுக்கு தாய் தந்தையாக மாறவேண்டியிருக்கிறது. சொல்லப்போனால் என் தம்பிகளுக்காக நான் என் திருமணத்தைப் பற்றி ஒருமுறை கூட யோசித்ததில்லை. என்னவென்றே தெரியவில்லை. என் இரு தம்பிகள் மீதும் எனக்கு மிகுந்த பாசம். பெற்றோர்கள் இறந்தபோது அவர்கள் இருவரும் மிகவும் சிறியவர்கள். நான் திருமண வயதை அடைந்தபோதும் என் தம்பிகள் எனக்கு சிறியவர்களாகவே தெரிந்தார்கள். நான் திருமணம் செய்து கொண்டால் என் தம்பிகளின் கதி என்னவாகும்? அவர்களை கவனித்துக் கொள்வது யார்? அவர்களை வளர்ப்பது யார் என்று யோசித்தேன். உலகத்தின் கைகளில் நான் அவர்களை விட்டுவிட விரும்பவில்லை. என் தம்பிகள் தவறான பாதைக்குச் சென்று விடுவார்களோ என்று நான் பயந்தேன். அதனாலேயே நான் திருமணம் பற்றி நினைக்கவில்லை. அல்லது என் சொந்த விருப்பங்களுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. ஷிகா அக்காவின் கண்களில் திடீரென கண்ணீர் தழும்பியது. அவருடைய இயலாமையையும் கஷ்டத்தையும் நினைத்து எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. பிறகு சிறிது நேரம் அவருடன் பேசிவிட்டு நான் என் அறைக்கு வந்துவிட்டேன். என் அண்ணனும் கணவரும் தங்கள் அக்காவுக்கு எந்த முக்கியத்துவமும் கொடுப்பதில்லை என்பதை நான் உணர்ந்தேன். என் அண்ணி தனது கணவருடன் ஷாப்பிங் செல்வார், ஊர் சுற்றச் செல்வார், இரவு உணவிற்குச் செல்வார். ஆனால் ஷிகா அக்காவை ஒருமுறை கூட அழைத்துச் செல்ல மாட்டார். நாங்கள் அனைவரும் இரவு உணவு உண்ணும்போதும் கூட யாராவது ஷிகா அக்காவை அழைத்து வருவார்கள் என்று பார்த்தால் யாரும் கூப்பிட மாட்டார்கள். அவர் தன் விருப்பப்படி எப்போது வேண்டுமானாலும் தனியாக உணவருந்துவார். இந்த வீட்டில் இருக்கும் இத்தகைய பழக்கங்களும் அவரை புறக்கணிக்கும் விதமும் எனக்கு சிறிதும் பிடிக்கவில்லை. என்னவோ தெரியவில்லை, ஷிகா அக்கா மீது எனக்கு ஒருவிதமான அனுதாபம் ஏற்பட்டது. ஒரு மாலை ரமன் அலுவலகத்திலிருந்து எனக்கு அழைத்தார். போனை எடுத்ததும், ஷாலினி, சீக்கிரம் தயாராகு, இன்று இரவு நாம் வெளியே டின்னருக்குச் செல்லலாம் என்றார். அவர் சொன்னதைக் கேட்டு எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் திடீரென என் நினைவுக்கு ஷிகா அக்கா வந்தார். நான் தயக்கத்துடன், சரி ரமன், நான் தயாராகிறேன். ஆனால் ஷிகா அக்காவையும் நம்மோடு டின்னருக்கு அழைத்துச் செல்லலாமா? நீங்கள் அவரிடம் கேட்டீர்களா? இல்லையென்றால் ஃபோன் செய்து கேளுங்கள். நாம் அனைவரும் ஒன்றாக சாப்பிட்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்றேன். என் பேச்சைக் கேட்டு ரமனுக்குச் சட்டென்று கோபம் வந்துவிட்டது. உனக்கு என்ன பைத்தியமா பிடித்திருக்கிறது? இது நாம் இருவரும் மட்டும் செல்லும் டின்னர். நமக்கு திருமணமாகி 2 மாதங்கள் ஆகப் போகின்றன. உன்னை ஹனிமூனுக்கு கூட நான் அழைத்துச் செல்லவில்லை. அலுவலகத்தில் வேலை அதிகமாக இருப்பதால் எங்காவது சுற்றச் செல்ல நேரம் கிடைக்கவில்லை. அதனால்தான் உன்னை டின்னருக்கு அழைத்துச் செல்கிறேன். நீ என்னவென்றால் ஷிகா அக்காவை இடையில் கொண்டு வருகிறாய். ஷிகா அக்கா எப்போதும் யாராவது ஒருவருடன் மீட்டிங்கில் பிஸியாக இருப்பார். அவர் சாப்பிடுவது எல்லாம் நன்றாகத்தான் இருக்கும். நீ இதைப் பற்றி கவலைப்படாதே. இரவு தயாராக இரு என்று சொல்லி நான் பேசுவதற்கு முன்பே போனை வைத்துவிட்டார். நான் சோகமடைந்தேன். ஆனாலும் சரி, இன்னொரு முறை வேறு எங்காவது செல்லும்போது ஷிகா அக்காவை அழைத்துச் செல்வோம் என்று எனக்குள் நினைத்துக் கொண்டேன். என் அண்ணி ஒரு வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர். நானோ ஒரு நடுத்தர வர்க்க குடும்பத்திலிருந்து வந்தவள். ஷிகா அக்காவின் தியாகம் மற்றும் அவரது குடும்ப சூழலை வைத்து பார்க்கும்போது உங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? எனக்கு ரமனை பிடித்து போனதற்கு என் நாத்தனார் ஷிகா அக்காதான் காரணம்.
என் அண்ணனும் அண்ணியும் காதலித்து மணம் புரிந்தவர்கள். அவர்கள் இருவரும் தங்கள் வாழ்க்கையில் மட்டுமே மும்முரமாக இருந்தனர். என் கணவரும் தன் அண்ணனிடம் சற்று ஒதுங்கியே இருப்பார். பொதுவாக மற்ற குடும்பங்களில் இருக்கும் பாசத்தை இந்த 3 உடன்பிறப்புகளிடையே நான் பார்க்கவில்லை. ஷிகா அக்கா மட்டும் தன் 2 தம்பிகளின் மீது மிகுந்த அக்கறை கொண்டிருந்தார். அவர் எங்களுடன் அமர்ந்து உணவு உண்ணவில்லை என்றாலும் தம்பிகளும் அண்ணிகளும் சாப்பிட்டு விட்டார்களா என்று எப்போதும் வேலைக்காரர்களிடம் கேட்பார். அலுவலகத்தில் கூட மூவருக்கும் தனித்தனி கேபின்கள் இருந்தன. என் கணவர் தன் அக்காவிற்கு அருகில் 2 நிமிடம் அமர்ந்து பேசுவதைக் கூட விரும்புவதில்லை. ஒரு நாள் ஷிகா அக்காவுக்கு உடல்நிலை சரியில்லை, மயங்கி விழுந்துவிட்டார் என்று அலுவலகத்திலிருந்து அழைப்பு வந்தது. இந்தச் செய்தி என் இதயத்தை உலுக்கியது. டிரைவருடன் நான் மருத்துவமனைக்கு சென்றபோது அங்கே ரமனும் என் அண்ணன் அண்ணியும் யாரும் வந்திருக்கவில்லை. இக்கட்டான நேரத்திலும் அவர்கள் ஏன் இவ்வளவு பிஸியாக இருக்கிறார்கள் என்று நினைத்து வருத்தமடைந்தேன். அங்கு சென்ற பிறகுதான் தெரிந்தது ஷிகா அக்காவை அவருடைய மேலாளர்தான் மருத்துவமனைக்கு கூட்டி வந்திருக்கிறார் என்று. அக்காவிற்கு சாதாரண உடல்நலக் குறைவுதான் ஏற்பட்டிருக்கும் என்று நினைத்தேன். ஆனால் மருத்துவரிடம் கேட்டபோதுதான் உண்மை தெரிந்தது. மேடம், இந்த பாதிப்பு இவருக்கு நீண்ட நாட்களாகவே இருக்கிறது. பலமுறை சிகிச்சைக்காக வந்திருக்கிறார். ஆனால் ஒவ்வொரு முறையும் சிகிச்சையை பாதியிலேயே நிறுத்திவிடுகிறார். இந்த முறை அவருக்கு கடுமையான பாரிசவாத பாராலிசிஸ் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. அவர் உடலின் ஒரு பகுதி செயலிழந்துவிட்டது என்றார். இதை கேட்டு என் இதயம் சுக்குநூறாக உடைந்தது. அந்த பாவம் எவ்வளவு வலியை தாங்கிக் கொண்டிருக்கிறார். ஆனால் யாருக்கும் அவரை பற்றி அக்கறையே இல்லை. அவர் உடல்நிலை முன்பே மோசமாக இருந்திருக்கிறது. அதை யாரிடமும் சொல்லவே இல்லை. நான் என் பேக்கிலிருந்து போனை எடுத்து என் கணவருக்கு போன் செய்து ஷிகா அக்காவின் உடல்நிலை பற்றி சொன்னேன். இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? பின் ஏன் நீங்கள் மருத்துவமனைக்கு வரவில்லை என்று கேட்டேன். அவர், அலுவலகத்தில் நிறைய வேலை இருக்கிறது ஷாலினி, நான் வருகிறேன். அக்காவுக்கு உடல்நிலைதானே சரியில்லை, இதில் என்ன பெரிய விஷயம் என்றார். நான், ரமன், உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? அக்காவுக்கு பாரிசவாத பாதிப்பு ஏற்பட்டு உடல்நிலை மிக மோசமாக இருக்கிறது. அவர் கை கால்கள் செயல்படவில்லை. நான் வந்து 2 மணி நேரம் ஆகிறது. குடும்பத்தில் ஒருவராவது இங்கே இல்லையே என்றேன். என் கணவர், உனக்கு என்ன பைத்தியமா? நீ ஏன் இவ்வளவு அவசரமாக மருத்துவமனைக்குச் சென்றாய்? நான் தான் மேலாளரை அனுப்பியிருக்கிறேனே என்றார். அப்படியா, மேலாளரை அனுப்பிவிட்டீர்களா? நீங்களே ஏன் அழைத்து வரவில்லை என்று நான் கேட்டதும் ரமன் கோபத்தில் போனை துண்டித்துவிட்டு பிறகு நீண்ட நேரம் எடுக்கவே இல்லை. ஷிகா அக்காவுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை தொடர்ந்தது. அவர் மீது எனக்கு ஒருவிதமான பரிதாபம் ஏற்பட்டது. அக்கா அவ்வளவு நல்லவர், அனைவரையும் கவனித்துக் கொள்பவர். பின் ஏன் இவர்கள் மட்டும் அவரிடம் இவ்வளவு கடினமாக நடந்து கொள்கிறார்கள்? இது எனக்கு இன்றும் புரியாத புதிராகவே இருக்கிறது. சில நாட்களுக்குப் பிறகு அக்கா சற்று தேறியதும் மருத்துவர் என்னை அவரை பார்க்க அனுமதித்தார். நான் அறைக்குள் நுழைந்தபோது அவர் கதவையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தார். இந்த முறை உடல்நிலை இன்னும் மோசமாகியிருந்தது. நான் மெதுவாக அவர் அருகே சென்றேன். அவர் கண்களில் கண்ணீர் இருந்தது. ஏதோ சொல்ல முயன்றார். ஆனால் அவர் உதடுகள் அவருக்கு ஒத்துழைக்கவில்லை. நான் தைரியத்தை வரவழைத்து, அக்கா உடல்நிலை எப்படி இருக்கிறது என்றேன். அவர் மெதுவாக இமைகளை அசைத்தார். ஆனால் பேசவில்லை. இரவு என் கணவர் மருத்துவமனைக்கு வந்து மருத்துவரிடம் பேசிவிட்டு, நாங்கள் நோயாளியை வீட்டிற்கு அழைத்துச் செல்லப் போகிறோம் என்றார். மருத்துவர், இவ்வளவு சீக்கிரம் நீங்கள் அழைத்துச் செல்ல முடியாது, அவர் நிலைமை சரியாக இல்லை என்றார். ரமன் எரிச்சலுடன், பாருங்கள் டாக்டர், உங்களுக்கு பணம்தானே முக்கியம். இங்கே என்ன சிகிச்சை கொடுக்கிறீர்களோ அதையே வீட்டிலும் கொடுத்துவிடுங்கள். திரும்பத் திரும்ப மருத்துவமனைக்கு வர எங்களிடம் நேரமில்லை என்றார். மருத்துவர் என் கணவரை முறைத்துப் பார்த்துவிட்டு, சரி, உங்கள் விருப்பம். நான் நல்ல மருந்துகள் மற்றும் ஊசிகளை தருகிறேன். அவரை பார்த்துக்கொள்ள ஒரு நிரந்தர வேலையாளை அமர்த்திக் கொள்ளுங்கள். நாளை காலை நீங்கள் அழைத்துச் செல்லலாம் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றுவிட்டார். இதையெல்லாம் கேட்டதும் நான் ரமனிடம் சென்று, ரமன், நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? அக்காவுக்கு உடல்நிலை சரியில்லை, ஏன் வீட்டிற்கு அழைத்துச் செல்கிறீர்கள் என்று கேட்டேன். அவர் என்னை ஒரு விசித்திரமான பார்வையில் பார்த்து, உன்னை இங்கே வரச் சொன்னது யார் என்றார். நான் இன்னும் ஏதோ சொல்ல முயன்றபோது கையை நீட்டி என்னை தடுத்துவிட்டு, தேவையில்லாத விஷயங்களில் விவாதம் செய்யாதே என்றார். நான் அமைதியானேன். அடுத்த நாள் ஷிகா அக்கா வீட்டிற்கு அழைத்து வரப்பட்டார். அவரால் ஓரளவு பேச முடிந்தது. ஆனால் உடல் செயலிழந்து படுக்கையிலேயே இருந்தார். அன்று என் அண்ணனும் அண்ணியும் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொண்டதை கேட்டேன். என் அண்ணி கோபமாக, இப்போது உங்கள் அக்கா முழுமையாக முடங்கிவிட்டாள்.
இவரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடுவதுதான் நல்லது என்று கத்தினார். என் அண்ணன் கோபத்துடன், உனக்கு அவரிடம் என்ன பிரச்சனை? அவர் உடல்நிலை சரியில்லாமல் அமைதியாக தன் அறையில்தானே இருக்கிறார். யாரும் உன்னை ஒன்றும் சொல்லவில்லையே என்றார். அண்ணி, உங்கள் அக்கா இப்படி நோயாளியாக இருப்பது என் நண்பர்கள் வட்டாரத்தில் கெட்ட பெயரை உண்டாக்கும். என் தோழிகள் அடிக்கடி வீட்டிற்கு வருகிறார்கள். அது மட்டுமில்லாமல் உங்கள் அக்கா வயதாகிவிட்டது. இத்தனை நாள் என் கணவரின் வீட்டை இவர்தான் ஆட்டிப்படைத்தார். இப்போது வெளியேற வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று கூறினார். என் அண்ணன் அதற்கு பதில் சொல்லாமல் வெளியேறி அலுவலகத்திற்குச் சென்றுவிட்டார். வாசலில் நின்றிருந்த நான் இதையெல்லாம் கேட்டு, இந்த உலகம் எவ்வளவு கொடூரமானது என்று எண்ணினேன். சிலருக்கு இந்த உலகில் உண்மையிலேயே யாருமில்லை, சொந்த பந்தங்களே கூட கைவிட்டு விடுகிறார்கள். செவிலியர் அக்காவை கவனித்துக் கொண்டாலும் எனக்கும் அவரை சேவை செய்ய வேண்டும் என்று தோன்றியது. அவர் இந்த வீட்டின் மூத்தவர் அல்லவா? என் கணவர் அலுவலகம் சென்ற பிறகு நான் அக்காவிடம் சென்று அவரது வேலைகளை செய்யத் தொடங்கினேன். நான் செய்வதைப் பார்த்த என் அண்ணி, கேளு பெண்ணே, நீ இதையெல்லாம் செய்கிறாயே, தொடர்ந்து செய். ஆனால் நான் இவருக்கு எந்த வேலையும் செய்யப்போவதில்லை என்பதை நினைவில் கொள். இவரை முதியோர் இல்லத்தில் விட்டுவிடுங்கள். அங்குதான் இவரை நன்றாக கவனிப்பார்கள். நான் என் வாழ்க்கையை சாதாரணமாக வாழ்வேன். என்னிடமிருந்து எந்த உதவியும் எதிர்பார்க்காதே. பிறகு என்னிடம், நான் நாத்தனாருக்கு சேவை செய்கிறேன், நீங்கள் செய்வதில்லை என்று குறை சொல்லாதே. நீ உன் விருப்பப்படி செய்கிறாய் என்றால் செய்துகொள் என்று கூறிவிட்டு பையை மாட்டிக்கொண்டு வெளியேறிவிட்டார். நான் அங்கேயே அமைதியாக நின்றேன். வீட்டில் நடப்பதை வேடிக்கை பார்ப்பதைத் தவிர எனக்கு வேறு வழியில்லை. ஷிகா அக்கா படுக்கையிலேயே முடங்கிவிட்டார். முன்பு அலுவலகத்திற்குச் சென்று சுறுசுறுப்பாக இருந்த அவருக்கு இப்போது எதுவுமே இல்லை. அவர் இப்போது எதற்கும் மற்றவர்களை எதிர்பார்க்கும் பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தார். மாலை இருள் சூழத் தொடங்கினால் நான் அக்கா அறைக்குச் சென்று விடுவேன். அவருக்கு வீட்டில் என் மீது மட்டுமே அக்கறை இருக்கிறது என்று புரிந்ததால் என்னை அழைக்க முயற்சிப்பார். என்னை பார்த்ததும் அவர் கண்கள் குளமாகும். நான் அவர் அருகே அமர்ந்து என் கணவர் இல்லாத நேரத்தை அவருடன் செலவிடுவேன். அவர் அறையில் இப்போது மருந்தின் நெடி அதிகமாக இருந்தது. அவர் முகத்திலிருந்த சுருக்கங்களும் சோகமும் ஒவ்வொரு நாளும் அதிகரித்துக் கொண்டே சென்றன. முன்பு நம்பிக்கையுடனும் மகிழ்ச்சியுடனும் ஜொலித்த அவர் கண்கள் இப்போது ஆழ்ந்த துக்கத்தில் மூழ்கியிருந்தன. அக்கா அன்பானவர் யாரிடமும் தவறாக நடந்து கொண்டதில்லை. நான் அவருக்காக கையாலேயே சூப் செய்து ஊட்டினேன். என் கணவர் நான் வற்புறுத்தியதால் சிறிது நேரம் அக்கா அருகில் வந்து அமர்வார். ஆனால் எதையும் பேசமாட்டார். அவர் கட்டாயத்தால்தான் அங்கே அமர்ந்திருக்கிறார் என்பது அவர் முகத்திலேயே தெரிந்தது. ரமன் அக்கா அருகில் அமரும்போது அவருக்கு ஏதோ பதற்றம் தொற்றிக்கொள்ளும். அக்கா தன் தம்பியை தொடர்ந்து வெறித்து பார்த்து கொண்டே இருப்பார். ஏதோ சொல்லத் துடிப்பது போல தெரிந்தது. அவர் தன் தம்பியிடம் நிறைய பேச விரும்பினார். அக்கா தன் நோயால் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தார். இருட்டுக்கு பயந்தாலும் யாராவது வந்து விளக்கை ஏற்றும் வரை அவர் இருளிலேயே கிடக்க வேண்டியிருந்தது. என் அண்ணனோ அவர் அறைக்குள் எட்டிப் பார்ப்பதையே ஏதோ பெரிய பாவமாக நினைத்தார். அவர் குடும்பத்தினர் உண்மையாகவே அவர் அருகில் இருந்திருந்தால் இந்த இக்கட்டான நேரத்தில் அவருக்கு துணையாக இருந்திருப்பார்கள் என்பதை ஷிகா அக்கா இப்போது உணர்ந்திருப்பார் என்று நான் நினைத்தேன். அவரது குழந்தைகள் அவரை நன்றாக கவனித்திருப்பார்கள். அவரது கணவர் அவரை ஒருபோதும் தனியாக விட்டிருக்க மாட்டார். சில நேரங்களில் இவருக்கு உயிர் கொடுப்பதே அவரது 2 தம்பிகள் மட்டும்தான் என்று எனக்கு தோன்றும். அவர் தன் தம்பிகள் மீது வைத்திருந்த அளவற்ற அன்பால் அவரது அறையில் பிரயாக் மற்றும் ரமனின் புகைப்படங்கள் நிறைய இருந்தன. அவர் அந்த புகைப்படங்களையே பார்த்து கொண்டிருப்பார். காலம் எப்போதும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. சில சமயம் நன்றாக இருக்கும், சில சமயம் வாழ்வதையே பாரமாக மாற்றும் அளவிற்கு மோசமாகிவிடும். என் நாத்தனார் மூத்த சகோதரியாக இருந்தும் இந்த வீட்டில் ஒருபோதும் அதிகாரம் செலுத்தியதில்லை. ஏனெனில் என் அண்ணி எப்போதும், இவர் அந்நிய வீட்டுப் பெண், இன்னும் எத்தனை காலத்திற்குதான் பிறந்த வீட்டின் தயவில் வாழப்போகிறார் என்று கூறுவார். அவர் எவர் மீதும் எந்த அழுத்தமும் கொடுத்ததில்லை. இப்போது அவரால் அலுவலக வேலை எதையும் செய்ய முடியவில்லை. தம்பிகள் தங்கள் வேலைகளில் பிஸியாக இருந்தனர். ஷிகா அக்கா விரைவில் குணமடைய வேண்டும் என்று நான் மனதார விரும்பினேன். இந்த வீட்டில் என்னிடம் அவ்வப்போது என் தேவைகள் என்னவென்று கேட்ட ஒரே நபர் அவர்தான். உன்னை பார்த்துக்கொள் என்று அடிக்கடி சொல்வார். ஆனால் இப்போது அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்ட பிறகு அவர் எப்படி இருக்கிறார் என்று கேட்கக்கூட யாரும் இல்லை. வீட்டில் இருந்த செவிலியர் அவரை சரியாக கவனிக்கவில்லை என்று எனக்கு தோன்றியதால் நான் அவரை வேலையிலிருந்து நீக்கிவிட்டேன். என் கணவரிடம், செவிலியர் தானாகவே வேலையை விட்டுச் சென்றுவிட்டார் என்று பொய் சொன்னேன். ஏனென்றால் அவர்தான் அவரை நீக்கினேன் என்று தெரிந்தால் கணவர் கோபப்படுவார் என்று எனக்கு தெரியும்.
என் கணவர் என் அண்ணியைப் போல நானும் என் வேலையில் பிஸியாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் என் இதயம் கல் அல்ல, எவர் துன்பப்படுவதையும் என்னால் பார்க்க முடியாது. நான் அக்காவிற்காக பத்திய உணவு தயாரிப்பேன். இரவு நேரத்தில் அவருக்கு ஏதேனும் சிரமம் இருக்கிறதா என்று அடிக்கடி சென்று பார்ப்பேன். அவருக்கு என் கையாலேயே உணவூட்டுவேன். எனது தொடர்ச்சியான சேவையால் சில நாட்களிலேயே அக்கா உடல்நிலையில் முன்னேற்றம் தெரிந்தது. மருத்துவர் ஏற்கனவே சொன்னது போல அவருக்கு மருந்தை விட நல்ல கவனிப்புதான் தேவைப்பட்டது. ஒரு நாள் காலை உணவு நேரத்தில் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு என் கணவரிடம் பேச முயன்றேன். அவர் அலுவலகம் செல்ல தயாராகிக் கொண்டிருந்தார். ரமன், அக்கா மருத்துவமனைக்குச் சென்று 1 மாதம் ஆகிறது. மருந்துகளும் தீர்ந்துவிட்டன. நாம் அவரை மீண்டும் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லலாம். இப்போது அவர் உடல்நிலையில் முன்னேற்றம் இருக்கிறது என்றேன். அதைக் கேட்டு ரமன் என்னை கடுமையாக திட்டினார். நீ என்ன எப்போதும் அக்காவைப் பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறாயா? அவரை என் அக்கா என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும். அண்ணியைப் பார், அவர் தன் வேலையை மட்டும் பார்க்கிறார். நீ மட்டும் ஏன் என் பின்னாடியே சுற்றுகிறாய்? வீட்டு விஷயங்களில் தலையிடாதே. அவர் எங்கள் அக்கா, அவரை நாங்கள் பார்த்துக்கொள்வோம் என்றார். அவர் பேச்சைக் கேட்டு நான் அமைதியானேன். அவர் சென்ற பிறகு நான் அக்காவிடம் சென்றேன். அக்கா சரியாக பேச முடியவில்லை. நான் அவர் அருகே அமர்ந்து, அக்கா, உங்கள் தம்பிகள் ஏன் உங்களை இவ்வளவு வெறுக்கிறார்கள்? ஏன் உங்களை கவனித்துக் கொள்ள விரும்பவில்லை? ஏன் நீங்கள் குணமடைய வேண்டும் என்று அவர்கள் நினைக்கவில்லை? அண்ணி உங்களை முதியோர் இல்லத்திற்கு அனுப்ப வேண்டும் என்கிறார். ஏன் இப்படி? நீங்கள் இந்த வீட்டின் மூத்தவர், அவர்களுக்கு தாயாக இருந்து வளர்த்திருக்கிறீர்கள். பின் ஏன் இந்த இடைவெளி என்று கேட்டேன். இதைக் கேட்டதும் அக்கா கண்களில் கண்ணீர் பெருகியது. அவர் விம்மத் தொடங்கினார். அவர் கை நடுங்கியது. என்னால் முடிந்தவரை அவர் கையைப் பற்றிக் கொண்டு, கடவுள் அருளால் நீங்கள் விரைவில் குணமடைவீர்கள். நல்லவர்களுக்கு தீமை நடக்காது என்று தைரியம் கூறினேன். என் வார்த்தைகள் அவருக்கு சற்று ஆறுதல் தந்தது. அக்காவிடம் நலம் விசாரிக்க எந்த உறவினரோ நண்பரோ வரவில்லை. இந்த குடும்பம் பல ஆண்டுகளாக இங்கே இருப்பதால் அக்காவின் கடந்த காலம் பற்றி பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு தெரிந்திருக்கும் என்று நினைத்தேன். ஒரு நாள் நம் வீட்டிற்கு அடுத்த வீட்டில் வசிக்கும் பக்கத்து வீட்டுக்காரர்களிடம் உண்மை என்னவென்று தெரிந்து கொள்ள முடிவு செய்தேன். அங்கு ஒரு சிறிய குடும்பம் வசித்தது. கதவைத் தட்டியதும் வீட்டு வேலையாள் என்னை உள்ளே அழைத்துச் சென்றார். முன்னால் இருந்த சோபாவில் வெள்ளை நிறச் சேலை அணிந்த ஒரு வயதான பெண்மணி அமர்ந்திருந்தார். அவர் அந்த வீட்டின் பொறுப்பான பெண்மணி போல் தெரிந்தார். நான் உள்ளே நுழைந்து வணக்கம் தெரிவித்துவிட்டு முன்னே சென்றேன். என்னை பார்த்ததும் அவர் திடீரென்று எழுந்து நின்று, உன்னை இதற்கு முன்பு பார்த்ததில்லையே என்றார். நான், ஆண்டி, நான் பக்கத்து வீட்டிலிருந்து வருகிறேன். உங்கள் பக்கத்து பங்களா என்றேன். அவர், ஓ, நீ வர்மாஜி வீட்டிலிருந்து வருகிறாயா? சரி, என்ன விஷயம்? இன்று அக்கம் பக்கத்தினரிடம் என்ன வேலை என்று கேட்டு எனக்கு முன்னாலிருந்த சோபாவில் அமரச் சைகை செய்தார். நான் அமர்ந்தேன். என் கணவர் அக்கம் பக்கத்தில் யாரிடமும் செல்ல அனுமதி வழங்கவில்லை என்பதால் நான் இங்கே வருவதற்கு சற்று தயங்கினேன். ஆனால் ஷிகா அக்காவிடம் அவரது தம்பிகள் ஏன் இவ்வளவு வெறுப்பு காட்டுகிறார்கள் என்பதை அக்கம் பக்கத்தினர்தான் சொல்ல முடியும் என்று என் மனம் உறுதியாக நம்பியது. என் வீட்டிலிருக்கும் அண்ணியிடம் இதை பற்றி கேட்டால் அவர் என்னை மதிக்காமல் பதில் சொல்ல மறுத்துவிடுவார். அவர் பணக்கார வீட்டிலிருந்து வந்ததால் தன்னை ஏதோ பிரதமரின் மகள் என்று நினைத்துக் கொண்டிருந்தார். நான் நடுத்தர வர்க்க குடும்பத்திலிருந்து வந்தவள் என்பதால் அவர் என்னிடம் பேசுவதையே விரும்புவதில்லை. எனக்கும் அவரிடம் பேசுவதில் ஆர்வமில்லை. என் முன்னால் அமர்ந்திருந்த அந்த வயதான அம்மையாரிடம், ஆண்டி, என் நாத்தனார் ஷிகாவைப் பற்றி உங்களிடம் சில விஷயங்கள் கேட்க வேண்டும் என்றேன். அவர், தாராளமாக கேள், உனக்கு என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? நீ ரமணின் மனைவிதானே என்றார். ஆம், சரியாகச் சொன்னீர்கள் என்றேன். என் பதிலைக் கேட்டு அவர் லேசாக புன்னகைத்துவிட்டு, நீ நம் வீட்டிற்கு வந்தது எனக்கு மகிழ்ச்சி. அக்கம் பக்கத்தினருடன் நட்புடன் இருக்க வேண்டும் என்றார். நான், இப்போது எங்கள் குடும்பத்தை உங்களுக்கு நன்றாகத் தெரிந்திருக்கும் அல்லவா என்று கேட்டேன். அவர் சிறிது நேரம் அமைதியாக இருந்துவிட்டு, நன்றாக தெரியும் என்று சொல்ல முடியாது. ஆனால் ஷிகா மிகவும் நல்லவள். அவள் எப்போதும் எல்லோரிடமும் அன்பாகவே பேசுவாள். அந்த வீட்டுத் தம்பிகளுக்கு ஆரம்பத்திலிருந்தே யாரிடமும் பழகுவது பிடிக்காது. ஷிகா ஒருத்திதான் பக்கத்து வீட்டிற்குச் செல்லவில்லை என்றாலும் யாராவது பெரியவர்களோ சிறியவர்களோ எதிரே வந்தால் நலம் விசாரிப்பாள். அவள் உடல்நிலை நீண்ட நாட்களாக சரியில்லை என்று கேள்விப்பட்டேன். இப்போது எப்படி இருக்கிறாள் என்று கேட்டார்.
நான் சிறிது முன்னேற்றம் இருக்கிறது, ஆனால் கடவுள் அருளால் அவள் நிச்சயம் குணமடைந்து விடுவாள் என்று நம்புகிறேன் என்றேன். அந்த பெண்மணி தலையசைத்தார். நான் மீண்டும் ஆண்டி அக்காவின் வாழ்க்கையைப் பற்றி அறிய விரும்புகிறேன். அவர் ஏன் திருமணம் செய்து கொள்ளவில்லை? தம்பிகள் இருவரும் வற்புறுத்தியும் அவர் ஏன் மறுத்தார் என்று கேட்டேன். தேவகி என்ற அந்த வயதான பெண்மணி, ஆமாம் மகளே, தம்பிகள் இருவரும் வற்புறுத்தினார்கள். ஆனால் நான் திருமணம் செய்து கொண்டால் என் தம்பிகளின் கதி என்னவாகும் என்றுதான் அவர் எப்போதும் நினைத்தார். உங்கள் மாமனார் மாமியார் இறந்தபோது அவர் படித்துக் கொண்டிருந்தார். தம்பிகளும் மிகச் சிறியவர்கள். தன் வாழ்நாளை முழுவதையும் தம்பிகளின் மகிழ்ச்சிக்காக அவர் அர்ப்பணித்து விட்டார். அவர் நினைத்திருந்தால் தன் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கலாம். அவர் தன் தந்தையின் சிறிய தொழிலை பெரியதாக்கினார். அவர் தந்தை அந்த நிறுவனத்தில் சாதாரண எழுத்தராகத்தான் பணியாற்றினார். மகள் வளர்ந்து தம்பிகளின் பொறுப்பு அவர் தோளில் விழுந்ததும் தந்தையின் அலுவலகத்திலேயே வேலைக்குச் சேர்ந்தார். தன் அறிவாற்றலால் நிறுவனத்தின் வேலையை மெருகேற்றி உரிமையாளரை மகிழ்ச்சியடையச் செய்தார். அந்த உரிமையாளர், இனி நீயே கவனித்துக்கொள், எனக்கு லாபம் மட்டும் போதும் என்று அவரிடமே பொறுப்பை ஒப்படைத்தார். ஷிகா லாபத்தை பெற்றுத்தந்து தன் திறமையால் சொந்தமாகவே ஒரு தொழிலைத் தொடங்கினார். அதன் பிறகு அவருக்கு பல வரன்கள் வந்தன. ஆனால் தம்பிகளுக்காக அனைத்தையும் உதறினார். தம்பிகள் காலில் நிற்க வேண்டும், அதுவரை தன் வாழ்க்கையைப் பற்றி நினைக்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார். தம்பிகளைப் பற்றிய கவலையிலேயே அவரது இளமைக்காலம் கடந்துவிட்டது. பிறகு வரன்கள் வருவதே நின்றுவிட்டது என்றார். இதைச் சொல்லி அவர் அமைதியானார். நான் இன்னும் பல கேள்விகள் கேட்க விரும்பினேன். அப்படியென்றால் அக்கா வேலை செய்யும் நிறுவனம் அவர் தந்தையுடையது அல்லவா? அது அவர்களின் குலத்தொழில் என்றுதானே நினைத்தேன் என்றேன். அந்த பெண்மணி பெருமூச்சு விட்டு மெல்லிய புன்னகையுடன், இல்லை மகளே, நாங்கள் பல ஆண்டுகளாக இங்கே வசிக்கிறோம். உனது புகுந்த வீடு இருக்கும் இந்த இடம் என்று தொடங்கினார். அங்கே ஒரு சிறிய வீடு மட்டுமே இருந்தது. அதில்தான் அஜய்சிங் தனது மனைவி, ஒரு மூத்த மகள் மற்றும் 2 சிறிய மகன்களுடன் வசிப்பார். அவர்கள் அவ்வளவு வசதியானவர்கள் அல்ல. பூர்வீக சொத்துக்களும் அவர்களிடம் கிடையாது. இந்த முன்னேற்றம் அனைத்தும் ஷிகாவின் கடின உழைப்பின் பலன். நான், ஆன்டி, என் கணவரும் அண்ணனும் ஏன் ஷிகா அக்காவிடம் இவ்வளவு வெறுப்பு காட்டுகிறார்கள்? என் அண்ணியும் ஏன் அவர்களை துவேஷிக்கிறார் என்று கேட்டேன். அவர் என்னை உற்று பார்த்து, அதை அறியத்தான் வந்தாயா? உன் அண்ணி உஷா ஒரு மிக மோசமான பெண். எங்கள் குடும்பத்திற்கு மிகவும் நெருக்கமானவர் ஷிகா. உங்கள் வீட்டிற்கும் எங்கள் வீட்டிற்கும் அடிக்கடி வந்து செல்வோம். ஆனால் உஷா அந்த வீட்டிற்குள் நுழைந்த நாளிலிருந்து நம் 2 குடும்பங்களுக்குமான உறவு பாழாகிவிட்டது. அந்த நிறுவனம் உங்கள் மாமனார் விட்டுச் சென்றது என்றோ அல்லது பூர்வீகச் சொத்து என்றோதான் அந்த 2 தம்பிகளும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால் அது முழுக்க முழுக்க ஷிகாவின் உழைப்பு. தன் தம்பிகளுக்காகச் செய்த எதையும் அவர் யாரிடமும் தற்பெருமையாகச் சொன்னதே இல்லை. ஆனால் உஷா வந்ததிலிருந்து ஷிகா திருமணம் செய்து கொண்டு புகுந்த வீட்டிற்குச் செல்ல வேண்டும். இந்த வீட்டில் அவருக்கு பங்கில்லை. ஒரு பெண் வளர்ந்தால் திருமணம் செய்து கொடுத்துவிட வேண்டும் என்று விஷத்தை கக்கி வருகிறாள். அவர் ஏன் இன்னும் இங்கேயே இருக்கிறாள்? ஏன் செல்லவில்லை என்று பலமுறை சண்டையிட்டிருக்கிறாள். ஷிகா, என் வயதில் இனி திருமணம் வேண்டாம் என்று மறுத்துவிட்டார். தம்பிகள் ஆரம்பத்தில் அக்காவை தாயாக மதித்தனர். ஆனால் இப்போது உஷாவின் பேச்சை கேட்டு அவர்களை வெறுக்கிறார்கள். ஷிகா வீட்டிலிருந்து வெளியேற வேண்டும் அல்லது அவர் சாக வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அவர்கள் தந்தை ஏதோ பெரிய சொத்துக்களை விட்டுச் சென்றதாக நினைக்கிறார்கள். ஷிகா வழியிலிருந்து மறைந்தால் அந்த பணத்தை பங்கிட்டுக் கொள்ளலாம் என்பது அவர்கள் திட்டம். ஆனால் அது அனைத்தும் ஷிகாவின் சொந்த உழைப்பு என்பது அந்த முட்டாள்களுக்கு தெரியாது. அவர் நினைத்தால் 1 பைசா கூட அவர்களுக்கு தரவேண்டியதில்லை. இப்போது உண்மை தெரிந்ததுதானே? படுக்கையில் இருக்கும் அந்த பெண் அவர்களின் அக்கா மட்டுமல்ல, தாயும் தந்தையும் போல அவர்களை வளர்த்தவர். ஆனால் அந்த நன்றி கெட்ட தம்பிகளுக்கு அக்கா மீது துளியும் மதிப்பில்லை என்றார். இதைக் கேட்டு எனக்கு வேதனையாக இருந்தது. அக்கா மீது எனக்கு மிகுந்த பரிதாபம் ஏற்பட்டது. நான், மிக்க நன்றி ஆண்டி, பல உண்மைகளை தெரிந்து கொண்டேன் என்றேன். அவர், இதை அறிந்து நீ என்ன செய்யப் போகிறாய்? உன் கணவர் உன்னை தடுக்க மாட்டாரா என்று கேட்டார். நான் அமைதியாகிவிட்டேன். பின், நீங்கள் சொல்வது உண்மைதான். என் கணவருக்கும் அக்கா மீது அன்பில்லை. அவர் வலியோ தனிமையோ அவருக்குத் தெரிவதில்லை. என் கணவர் என்னையும் அக்காவிடம் செல்லக்கூடாது என்று தடுக்கிறார். ஆனால் நான் அக்காவிற்கு துணையாக இருந்து அவர்களுக்கு தாங்கள் செய்த தவறை உணர வைப்பேன் என்று உறுதி எடுத்துக்கொண்டுள்ளேன். அவர் நேர்மையின் உதாரணம் என்றேன். அவர்கள் கல்நெஞ்சம் படைத்தவர்கள், அவர்களுக்கு அக்காவின் தியாகம் புரியாது என்றார். நான் அவர் கையை பிடித்து,
இல்லை ஆண்டி, அவர்களின் மனதில் அக்காவிற்கான அன்பை நான் நிச்சயம் மீட்டெடுப்பேன் என்று கூறிவிட்டு வீட்டிற்கு வந்தேன். என் அண்ணி இப்போதும் தன் அறையில் இருந்தார். அவர் பலமுறை தன் கணவரிடம் அக்காவை முதியோர் இல்லத்தில் சேர்த்துவிடுங்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். என் அண்ணன் அவர் அங்கே இறந்துவிட்டால் ஊர் மத்தியில் நமது பெயர் கெட்டுவிடும், அதனால் அவரை வெளியேற்ற முடியாது என்று சொல்லிக் கொண்டிருந்தார். நான் எப்படியாவது அக்காவை குணப்படுத்தி அவர் மீது அந்த தம்பிகளுக்கு அன்பை வரவழைப்பேன் என்று உறுதி பூண்டேன். நான் என் நாத்தனாரின் அறைக்குச் சென்று அவர்களுடன் நேரம் செலவிடுவேன். அவருக்காக உணவு சமைத்து என் கையாலேயே ஊட்டிவிட்டு நனைந்த துணிகளால் அவர் உடல் முழுவதையும் சுத்தம் செய்வேன். அவரை எவ்வளவு நன்றாக கவனிக்க முடியுமோ அதைவிட சிறப்பாக செய்து வந்தேன். அவர் மெல்ல மெல்ல சைகைகள் மூலம் என்னுடன் பேசத் தொடங்கினார். அவர் சொல்வது எனக்கு புரிய ஆரம்பித்தது. காலம் செல்லச் செல்ல அவர் உடல்நிலை தேறுவதையும் முன்பிருந்தது போலவே அவர் கண்களில் அந்த பழைய பிரகாசம் திரும்பி வருவதையும் நான் கவனித்தேன். அவர் என்னுடன் பேச ஆரம்பித்தார். பேசும்போதெல்லாம் என் தம்பிகள் இருவரும் என்னை வந்து பார்க்க ஏன் வரவில்லை என்று கேட்டுக்கொண்டே இருப்பார். ஒருநாள் நான், அக்கா, அவர்கள் இருவரும் உங்கள் தொழிலை கவனித்து வருவதால் அவர்களுக்கு நேரமில்லை. நீங்களே அவர்களை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று நான் தான் சொன்னேன். நீங்கள் முழுமையாக குணமாகி அவர்கள் முன்னால் திடீரென தோன்றி சர்ப்ரைஸ் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அவர்கள் எவ்வளவு மகிழ்ச்சியடைவார்கள் என்றேன். என் பேச்சைக் கேட்டு அக்கா கண்களில் கண்ணீர் தழும்பியது. அவர் சைகையால் நீ பொய் சொல்கிறாய் என்றார். நான் பொய் சொல்கிறேன் என்று எனக்குத் தெரியும், ஆனால் அவர்களின் மனதில் தங்கள் தம்பிகளுக்கு எதிராக வெறுப்பை விதைக்க நான் விரும்பவில்லை. அவர்கள் தன் அக்கா மீது வைத்திருக்கும் அக்கறையால்தான் இப்படி இருக்கிறார்கள் என்று அவர் நம்ப வேண்டும் என்று நான் நினைத்தேன். ஷிகா அக்காவுக்கு பாரிசவாதம் ஏற்பட்டு 3 மாதங்கள் ஆகிவிட்டன. இத்தனை நாட்களாக ஒருமுறை கூட அவர்கள் வந்து பார்க்கவில்லை என்பதால் என் பொய் அவர் மனதை மாற்றவில்லை, மாறாக காயப்படுத்தியது. நாட்கள் கடந்தன. ரமனிடம் தயவு செய்து உங்கள் அக்காவை கவனியுங்கள் என்று பேச முயல்வேன், ஆனால் அவர் ஒவ்வொரு முறையும் என்னை திட்டுவார். ஒரு நாள் என் கணவரிடம் உண்மையைச் சொல்லிவிடலாம் என்று முடிவு செய்தேன். அவர் தம்பிகள் இருவரும் இந்த சொத்துக்கள் எல்லாம் தந்தை விட்டுச் சென்றவை என்ற தவறான நம்பிக்கையில் வாழ்ந்து கொண்டிருந்தனர். என் அண்ணி அவர்கள் மனதில் விதைத்த விஷத்தை அவ்வளவு எளிதில் போக்க முடியாது. என் கணவரை முதலில் கட்டுப்படுத்த வேண்டும் என்று நினைத்தேன். அன்று மாலை அவர் அலுவலகத்திலிருந்து வந்ததும் பேசலாம் என்று முடிவெடுத்தேன். அவர் என் பேச்சை நம்பவில்லை என்றால் அலுவலகத்திற்கு சென்று ஆதாரங்களை சரிபார்க்கலாம். பக்கத்து வீட்டு ஆண்டி சொன்னது இதுதான். ஆனால் அன்று மாலை அனைவர் இதயத்தையும் உலுக்கும் ஒரு சம்பவம் நடந்தது. மாலை 5 மணிக்கு மருந்து கொடுக்க அக்கா அறைக்குச் சென்றபோது அவர் அங்கே இல்லை. இதை பார்த்ததும் நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன். அவரால் சரியாக நடக்கவே முடியாது. பின் அவர் எங்கே சென்றார்? அறை முழுவதும் தேடினேன். வேலைக்காரர்களைக் கொண்டு வீடு முழுவதும் தேடினேன். வீட்டின் வேறு அறைக்குச் சென்றிருப்பாரோ என்று பார்த்தேன். ஆனால் அவர் எங்கும் இல்லை. அந்த நேரத்தில் வீட்டில் நான் மட்டும்தான் இருந்தேன். என் அண்ணி பிறந்த வீட்டிற்கு சென்றிருந்தார். தம்பிகள் இருவரும் அலுவலகத்தில் இருந்தனர். வேலைக்காரர்களும் என்னுடன் சேர்ந்து தேடினர். அக்கா கைபேசி அங்கேயே இருந்தது. பைத்தியம் பிடித்தது போல் தேடிக் கொண்டிருந்தேன். அப்போது மேஜையிலிருந்த ரமன் மற்றும் என் அண்ணனின் புகைப்பட பிரேமின் கீழ் ஒரு வெள்ளைத்தாள் காற்றில் அசைவதைக் கண்டேன். பிரேமை அகற்றி அந்த தாளை எடுத்து பார்த்ததும் என் காலடியில் பூமி நழுவியது. அதில் எழுதப்பட்டிருந்தது, நான் என்றென்றைக்குமாக முதியோர் இல்லத்திற்குச் செல்கிறேன். உஷா இதையே விரும்புகிறாள், என் தம்பிகளும் இதையேதான் விரும்புகிறார்கள் என்று நினைக்கிறேன். உங்கள் வாழ்க்கையை நான் பாழாக்க விரும்பவில்லை. நான் காணாமல் போவதால் என் தம்பிகளுக்கு நிம்மதி கிடைக்கும் என்று தெரியும். என் பீரோவில் நீல நிற பைல் உள்ளது, அதில் உயில் இருக்கிறது. என் சொத்துக்கள் அனைத்தையும் என் தம்பிகளுக்கே எழுதி வைத்துவிட்டேன். எனக்கு இதில் எதுவுமே வேண்டாம். கடவுள் கொடுத்தது எல்லாம் என்னிடம் இருந்தது, ஆனால் என் சொந்தங்கள்தான் என்னிடம் இல்லை. என்னை தம்பிகளிடமிருந்து பிரிக்கும் இந்த சொத்து எனக்கு தேவையில்லை. நான் என் தம்பிகளை மிகவும் நேசித்தேன், ஒருபோதும் அவர்களுக்கு தீமை நினைத்ததில்லை. வாழ்க்கையின் எல்லா மகிழ்ச்சியையும் அவர்களுக்கு கொடுத்தேன். அவர்களுக்கு ஒரு தாயாக இருந்து வளர்க்க வேண்டிய பெரிய அக்கா, அவர்களை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டேன் என்பதை மறந்துவிட்டேன் என்று நினைக்கிறேன். அவர்கள் மகிழ்ச்சிக்காக எதையும் செய்வேன். நான் இந்த படுக்கையிலேயே முடங்கி கிடந்தாலும் வீட்டில் நடக்கும் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொருவரின் எண்ணமும் எனக்கு தெரியும். இந்த வீட்டில் எனக்கு துணையாகவும் என்னை கவனித்துக் கொண்ட ஒரே நபர் ஷாலினி மட்டும்தான். ஷாலினியின் உதவியை நான் வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டேன். எங்களுக்குள் பெரிய உறவு இல்லை என்றாலும் அவர் எனக்கு பெரிய ஆதரவாக இருந்தார். நான் குணமடைய அவர்தான் முக்கிய காரணம்.
நான் முதியோர் இல்லத்திற்குச் சென்றுவிட்டேன். என் சொத்துக்களை என் இரு தம்பிகளுக்கும் சரிசமமாக பிரித்து எழுதி வைத்துவிட்டேன். அவர்கள் மகிழ்ச்சியாக வாழட்டும். என்னைத் தேடாதீர்கள். இந்த கடிதத்தை படித்துவிட்டு என் கண்கள் கலங்கின. நான் தரையில் அமர்ந்து கதறி அழுதேன். அக்கா, ஏன் இப்படிச் செய்தீர்கள்? என் மேல் உங்களுக்கு நம்பிக்கை இருந்திருக்க வேண்டாமா என்று அழுதேன். இரவு என் அண்ணனும் கணவரும் வந்ததும், ஷிகா அக்கா தன் விருப்பப்படி முதியோர் இல்லத்திற்குச் சென்றதையும் சொத்துக்களை உங்களுக்கு பிரித்து எழுதியிருப்பதையும் கூறினேன். இதைக் கேட்டதும் அவர்கள் இருவரும் மகிழ்ச்சியில் திளைத்தனர். அவளாகவே சென்றுவிட்டது எவ்வளவு நல்லது. இனி யாரும் நம்மை வீட்டை விட்டு வெளியேற்றிவிட்டதாக குறை சொல்ல முடியாது. நோயாளியாக இருக்கும் ஒருவரை எவ்வளவு காலம்தான் எங்களால் கவனித்துக் கொள்ள முடியும்? எங்களுக்கென்று பிஸியான வாழ்க்கை இருக்கிறதே என்றனர். என் அண்ணன் அவசரமாக அறைக்குச் சென்று உயில் பத்திரத்தை எடுத்து வந்தார். அந்த சகோதரத்துவத்தைக் கண்டு எனக்கு அருவருப்பாக இருந்தது. சொந்த அக்காவையே அவர்களுக்கு அந்நியமாகத் தெரிந்தது. என் அண்ணன் உயில் பத்திரத்தை பிரித்து படித்ததும் அதிர்ச்சியில் உறைந்து போனார். அதில் அவர்கள் தந்தை எதையும் விட்டுச் செல்லவில்லை என்ற உண்மை தெளிவாக இருந்தது. இது அவர்களுக்கு பெரிய பிரச்சனையாக மாறியது. நான் அங்கே நின்று இதையெல்லாம் பார்த்துக் கொண்டிருந்தேன். நான் உண்மையை அறிந்திருந்ததால், இது உங்கள் தந்தை கொடுத்த சொத்து அல்ல, இது ஷிகா அக்காவின் கடின உழைப்பின் பலன். மனிதன் கஷ்டப்படும்போதுதான் யார் சொந்தம் யார் அந்நியன் என்று தெரியும். அவர் தன் வாழ்க்கையையே உங்களுக்காக தியாகம் செய்தார். ஆனால் நீங்கள் என்ன செய்தீர்கள்? அவர் நோயால் தவித்தபோது ஒருமுறை கூட நலன் விசாரிக்கவில்லை. உங்களுக்கு சொத்து கிடைத்துவிட்டது, வாழ்த்துக்கள். ஆனால் இது உங்கள் பூர்வீகச் சொத்து அல்ல, உங்கள் அக்காவின் வியர்வையாலும் இரத்தத்தாலும் உருவானது என்றேன். என் அண்ணன், இதில் என்ன பெரிய விஷயம்? அவர் ஒரு சம்பளத்திற்குத்தான் வேலை செய்தார். கம்பெனியை பார்த்து கொண்டது நாங்கள்தான் என்றார். ரமணும் அதை ஆமோதித்தார். நான், இல்லை, நீங்கள் சாப்பிட்ட பழம் வளர்ந்த மரத்திற்கு விதையை விதைத்தது உங்கள் அக்காதான். நீங்கள் அந்த விதையை போடவில்லை, கஷ்டப்படவில்லை, பலனை மட்டும் அனுபவிக்கிறீர்கள் என்றேன். இதைக் கேட்டதும் அவர்கள் இருவரும் அவமானத்தில் தலைகுனிந்தனர். ஷிகா அக்கா எழுதிய கடிதத்தை அவர்களின் கையில் கொடுத்தேன். அதை படித்துவிட்டு அவர்கள் முகத்தில் அவமானம் இன்னும் கூடியது. நான் அவர்களை அப்படியே விட்டுவிட்டு என் அறைக்கு வந்து கதறி அழுதேன். சிறிது நேரம் கழித்து பருள் என்ற வேலைக்காரி தண்ணீருடன் வந்து, பாபி, இன்று அந்த இருவருக்கும் நீங்கள் கொடுத்த பதிலடி அருமை. அவர்கள் ஒருபோதும் தங்கள் அக்காவை மதிக்கவே இல்லை என்றாள். ஷிகா அக்காவுக்கு நீங்கள் சேவை செய்வதை பார்த்து வீட்டு வேலையாட்கள் அனைவருக்கும் அது மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த வீட்டில் மனசாட்சி உள்ள ஒரே நபர் நீங்கள் மட்டும்தான், மற்றவர்கள் எல்லாம் கல்நெஞ்சம் படைத்தவர்கள் என்று நாங்கள் பேசிக்கொள்வோம் என்றாள் பருள். நான், ஷிகா அக்கா இந்த உயிலை இப்போதுதான் எழுதினாரா? அவர் வக்கீலை நேரில் பார்த்தாரா அல்லது வக்கீல் வீட்டிற்கு வந்தாரா என்று கேட்டேன். இதைக் கேட்டதும் பருள் பதறிப்போய், பாபி, நான்தான் அக்காவிற்கு வீட்டின் ஒவ்வொரு உறுப்பினரின் செயல்பாடுகளையும் சொல்லிக் கொண்டிருந்தேன். என்னைத்தான் வக்கீலை அழைத்து வரச் சொன்னார்கள். நீங்கள் வீட்டில் இல்லாத ஒரு நாளில் வக்கீல் வந்தார், அக்கா அவரே உயிலை தயார் செய்தார் என்றாள். இதைக் கேட்டதும் நான் அவளிடம், இவ்வளவு நடந்தும் என்னிடம் ஏன் சொல்லவில்லை? அக்கா எங்கே இருக்கிறார் என்று உனக்கு தெரிந்திருக்கும், உடனே சொல், இல்லையென்றால் வேலையை விட்டு நீக்கிவிடுவேன் என்று கத்தினேன். பருள், இல்லை பாபி, அவர் எங்கே சென்றார் என்று எனக்கு தெரியாது. உயில் தயார் செய்த பிறகு அவர் வீட்டை விட்டு வெளியேறுவார் என்று எனக்கு தெரியாது என்று அழுது கொண்டே கைகூப்பினாள். அவர் முதியோர் இல்லத்திற்கு சென்றதாக கடிதத்தில் எழுதியிருந்ததை நினைவு கூர்ந்தேன். அவர் எந்தெந்த இல்லங்களுக்கு நன்கொடை வழங்குகிறாரோ அங்கெல்லாம் தேடலாம் என்று மேலாளரிடம் கேட்டேன். அவர் கொடுத்த முகவரிகளில் தேடியபோது 2வது இல்லத்தில் ஷிகா அக்கா இருப்பதைக் கண்டேன். அவரை பார்த்ததும் என் இதயம் அதிர்ந்தது. அவர் தன் சொந்த காலில் நின்று கொண்டிருந்தார். உடல்நலம் தேறி முழு ஆரோக்கியத்துடன் இருந்தார். கடவுள் அவருக்கு மறுவாழ்வு அளித்ததை எண்ணி நான் மகிழ்ச்சியில் அக்காவிடம் ஓடிச் சென்று கட்டிக்கொண்டேன். அக்கா, ஏன் வீட்டை விட்டு வந்தீர்கள்? நான் அனைத்தையும் சரி செய்திருப்பேனே என்றேன். அவர் என் தோள் மீது கை வைத்து, ஷாலினி, நீ எனக்காக நிறைய செய்துவிட்டாய். இப்போது ரமனுடன் உன் வாழ்க்கையைத் தொடரு. உனது சேவையாலேயே நான் நீண்ட நாட்களுக்கு முன்பே குணமாகிவிட்டேன். ஆனால் உயில் தயாராகும் வரை உண்மையை சொல்ல முடியாது. நான் இனி வீட்டிற்கு வரமாட்டேன். தம்பிகளுக்காக என் வாழ்க்கையை தியாகம் செய்துவிட்டேன். இப்போது முதியவர்களுடன் என் வாழ்க்கையை கழிக்க விரும்புகிறேன். துன்புறுத்தப்பட்ட சகோதரிகள், சகோதரர்கள் மற்றும் அனாதை முதியவர்களுக்காக ஒரு இல்லத்தை கட்டப்போகிறேன். நீ இனி என்னை வந்து பார்க்காதே. தம்பிகளை நான் மன்னித்து விட்டேன்.
அவர்களுக்கு என் மன்னிப்பு தேவைப்பட்டால் நான் தாயாக இருந்து அவர்களை மன்னித்து விட்டேன் என்று சொல்லி என்னை அங்கிருந்து சென்றுவிடச் சொன்னார். நான் வீட்டிற்கு திரும்பினேன். வீடு வெறிச்சோடி கிடந்தது. என் அண்ணி தன் உலகத்தில் பிஸியாக இருந்தார். என் கணவரும் அண்ணனும் தொழிலில் மூழ்கியிருந்தனர். அக்கா சென்ற பிறகு அவர்களுக்கு சிறிதளவு குற்ற உணர்ச்சி இருந்தாலும் சொத்துக்கள் தங்களுக்கு வந்துவிட்ட மகிழ்ச்சிதான் அதிகமாக இருந்தது. காலம் உருண்டோடியது. நான் அக்காவிடம் மீண்டும் செல்லவில்லை. ஆனால் சொந்தங்களின் அருமை தெரியாதவர்களுக்கு இந்த உலகத்திலேயே கடவுள் தண்டனை தருவார் என்பதை உணர்ந்தேன். என் கணவர் ஒரு விபத்தில் சிக்கி அதன் பிறகு அவரால் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்று மருத்துவர்கள் கூறிவிட்டனர். பேராசை பிடித்த என் அண்ணி சொத்துக்கள் கணவன் பெயரில் இருந்தாலும் அவரை பிடிக்காமல் விவாகரத்து செய்துவிட்டு வேறு ஒரு கோடீஸ்வரரை திருமணம் செய்து கொண்டாள். இவை அனைத்தையும் நான் பார்த்து கொண்டிருந்தேன். எதையும் சொல்ல முடியவில்லை. என் அண்ணன் தவறான வழிகளுக்குச் சென்று மனைவியை பிரிந்த பிறகு போதைக்கு அடிமையானார். என் கணவர் சொத்து சுகம் அனைத்தும் இருந்தும் வாழ்க்கையின் மிக முக்கியமான மகிழ்ச்சியான வாரிசு என்ற பாக்கியம் இல்லாமல் தவிக்கிறார். அவர் அடிக்கடி என்னிடம் எனக்கு ஒரு குடும்பம் வேண்டும், குழந்தை வேண்டும் என்று புலம்புவார். அவர் என்னால் குழந்தை பெற முடியாது என்ற நிலை வந்தபோது அவர் கண்களைப் பார்த்து கடவுள் உங்களுக்குச் சரியாகத்தான் தண்டனை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு உறவுகளின் அருமை தெரியவில்லை என்று உறுதியாகச் சொன்னேன். தன்னை தாயாக பாவித்து வளர்த்த அக்காவை மதிக்காதவர் எப்படி தன் குழந்தைகளை மதித்திருப்பார்? அல்லது நீங்கள் உங்கள் அக்காவுக்குச் செய்த துரோகத்தை உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு முதுமையில் செய்துவிடக்கூடாது என்று கடவுள் நினைத்திருக்கலாம். அதனால்தான் தந்தையாகும் பாக்கியத்தை உங்களிடமிருந்து பறித்துவிட்டார் என்றேன். எப்போதும் அக்கா பற்றி பேசினால் கோபப்படும் என் கணவர் அன்று அமைதியாக இருந்தார். நாட்கள் செல்லச் செல்ல அவர் மனதிற்குள் தன் அக்கா பற்றிய குற்ற உணர்ச்சி அதிகரித்தது. ஒருநாள் இவை அனைத்தும் உனக்கு முன்னரே தெரியுமா என்று கேட்டார். நான் ஆம், எனக்கு தெரியும். ஆனால் அக்கா சொல்லியிருந்தார், நல்லவர்களுக்கு கடவுள் நல்லது செய்வார், தீயவர்களுக்கு அவர்களின் பாவத்திற்கான பலனை இந்த உலகிலேயே கொடுப்பார் என்று. நீங்கள் செய்த பாவத்திற்கான பலனை இப்போது அனுபவிக்கிறீர்கள் என்றேன். என் கணவர் என் கால்களில் விழுந்து கதறி அழுதார். ஷாலினி, நீ சொல்வது உண்மை. செல்வத்தின் மீது இருந்த கண்மூடித்தனமான மோகத்தால் உறவுகளின் மதிப்பை நான் மறந்துவிட்டேன். அக்கா இப்போது எங்கே இருக்கிறார்கள் என்று உனக்கு தெரியுமா? நான் அவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கெஞ்சினார். நான் அவர் உயிருடன் இல்லை என்றே நினைத்துக் கொள்ளுங்கள், ஏனென்றால் நோய்வாய்ப்பட்டிருந்தபோது ஒருமுறை கூட நீங்கள் திரும்பிப் பார்க்கவில்லையே என்றேன். அவர் என் கால்களை இன்னும் பலமாக பற்றிக்கொண்டு, இல்லை, அப்படிச் சொல்லாதே. என் தவறை உணர்ந்துவிட்டேன், என்னை மன்னித்துவிடு என்று அழுதார். என் கணவர் தினமும் அழுது கெஞ்சியதால் என் மனம் இளகியது. அவரை அக்காவிடம் அழைத்துச் சென்றேன். அக்காவிடம் கட்டிக்கொண்டு அவர் கதறி அழுதார். ஷிகா அக்கா ஏற்கனவே அவர்களை மன்னித்துவிட்டார், ஆனால் வீட்டிற்கு வர மறுத்துவிட்டார். அந்த வீடு என்னுடையது அல்ல, அது உங்களுடையது. உங்களுக்காகவே எல்லாவற்றையும் செய்தேன். அந்த வீட்டை உங்களுக்கே விட்டுவிட்டேன். எனக்கு எதுவும் வேண்டாம், உங்கள் மகிழ்ச்சிதான் முக்கியம் என்று கூறிவிட்டார். அக்கா வீட்டிற்கு வரவில்லை என்றாலும் என் கணவரின் அகங்காரமும் செல்வத்தின் மீதான பேராசையும் அக்கா மீதான விருப்பும் அன்று அழிந்துவிட்டன. அவர் இப்போது அடிக்கடி அக்கா இருக்கும் முதியோர் இல்லத்திற்குச் சென்று வந்து கொண்டிருக்கிறார். என் அண்ணனும் தன் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டு இப்போதும் அக்காவிடம் மன்னிப்பு கேட்டுக் கொண்டிருக்கிறார். இப்போது நான் உங்களிடம் கேட்கிறேன், ஷிகா அக்கா வீட்டிற்கு திரும்பி வர வேண்டுமா வேண்டாமா? நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். சேனலுக்கு புதியவர் என்றால் சப்ஸ்கிரைப் செய்து நோட்டிஃபிகேஷன் பெல்லை அழுத்துங்கள். அப்போதுதான் அடுத்தடுத்த அப்டேட்கள் உங்களுக்கு வந்து சேரும். अगर आपको स्टोरी पसंद आई हो तो लाइक, शेयर और सब्सक्राइब करना ना भूलें, क्योंकि ऐसी स्टोरी सिर्फ और सिर्फ मेरे चैनल पर आपको देखने को मिलेगी. इसलिए सब्सक्राइब पहले कर दीजिए और आपको जैसे भी स्टोरी चाहिए वो सिर्फ कमेंट कर दीजिए. इसलिए आपको अगली भाग में वैसे ही स्टोरी मिलेगी. और आप नए हो तो सब्सक्राइब कर दीजिए और मिलते हैं नेक्स्ट स्टोरी में. तब तक के लिए धन्यवाद. जय हिंद, जय भारत.